அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2024க்கான ரேஷன் வேலைக்கான நோட்டிபிகேஷன் விட்டிருந்தாங்க. அதை அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு மேல ஆனது. அதற்கான ரிசல்ட் இப்போதான் 1 வீக்கா வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் ஒரு சில பேர் அந்த 7 மாவட்டங்கள் என்னன்றத பார்த்திருப்பீங்க. ஸோ இதுல மெயினான விஷயம் நம்ம இதுல பார்க்க போறது என்னன்னா, இந்த வீடியோ நம்ம மேக் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த ரேஷன் செலக்ஷன் ப்ராசஸ்ல ஓகேங்களா, விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி, என்ன அடிப்படையில எதன் அடிப்படையில இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்குது, இது நேர்மையான முறையில தான் நடந்ததா இல்லையா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குது, ஸோ எதை பேஸ் பண்ணி இதுல செலக்ஷன் போட்டிருக்கிறாங்க, ஸோ இதை பத்தின முழுமையான தகவலும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஸோ அதை எங்க போயிட்டு நீங்க வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் எங்க போகணும், ஸோ அதற்கான வெரிஃபைக்கான என்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு போகணும், ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவா இருக்க போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியல், மீண்டும் ரேஷன் வேலைக்கான புதிய நோட்டிபிகேஷனும் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தின முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோவிலேயே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம புதிய வேலை வாய்ப்புக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வேகன்சியுமே அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின முழுமையான தகவலும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ் கூட நமது சேனல்ல ரெகுலரா வரும். சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ரேஷன் ஜாப் ரிசல்ட் 2025 அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த அப்டேட் தெரியறதில்ல இல்லையா? ஸோ தமிழ்நாடு ரேஷன் ஜாப் ரிசல்ட் ரிலீஸ்டு கிட்டத்தட்ட 3400 வேகன்சி எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம். விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுநர் பதவிக்கும். சரிங்களா? ஸோ இதுல செலக்ஷன் லிஸ்ட் பிடிஎஃப் எப்படி நம்ம செலக்ட் பண்றதுன்றத பார்ப்போம். ஸோ இந்த ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ இதில் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஓகேங்களா, ரெகுலரான ஒரு அரசு வேலை தான். இதில் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3400 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்காக நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தடவை 2025க்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 5000 பிளஸ் ஓகேங்களா, 5000 பிளஸ் வேகன்சி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ற அனைவருக்குமே 38 மாவட்டத்துக்குமே மாவட்ட வாரியா நேர்காணல் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னாக்க இந்த ரேஷன் சம்பந்தமாகவும் சரி, விற்பனையாளர் சம்பந்தமாகவும் சரி ஓகேங்களா, ஸோ எல்லா விதமாகவும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல நல்லா இன்டர்வியூ பண்ணவங்கள ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி அவங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க்கும் உங்களுடைய இன்டர்வியூக்கு 50 மார்க்கும் போட்டு அதில் டாப் மார்க் யார் வராங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்கிறதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இதுல ரிசல்ட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 7 மாவட்டங்கள் என்னென்னன்றதையும் தெளிவா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் விற்பனையாளர் பதவிக்கு தான், கட்டுனர் 2 பதவிக்கு தான் போஸ்டிங் அஃபிஷியலா நமக்கு கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 3400 வேகன்சிக்கு அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குங்க. சரிங்களா?
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். ஸோ அதுக்கு மேலே வந்து 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதற்கு மேலே நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து இந்த ரிசல்ட்டோட லிங்க், அதாவது இந்த 38 மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதோட லிங்க்குமே நான் வீடியோக்குள்ள அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ 7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதோட அந்த 7 மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும், அதே மாதிரி அதோட 7 மாவட்டத்தோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் செக் பண்ணுறதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. கிளிக் ஆன் த செலக்ஷன் லிஸ்ட், இல்லை செலக்ஷன் லிஸ்ட்ல கிளிக் பண்ணணும். அடுத்ததான் வந்து லாகின் பாஸ்வேர்ட், ஐடி பாஸ்வேர்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் போடுங்க. அடுத்ததான் வந்து சப்மிட் பட்டன் போடுங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் அட்மிட் கார்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இன்டர்வியூ கார்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் வந்திருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டம் 1, காஞ்சிபுரம் 2, கிருஷ்ணகிரி 3, ராணிப்பேட்டை 4, சிவகங்கை 5, திருப்பத்தூர் 6, திருவண்ணாமலை 7. இந்த மாதிரி 7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து இது வரைக்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தோட லிங்க் நான் டச் பண்ணி ஸோ அதோட பிடிஎஃப் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த பேஜுக்கு வந்துட்டு ஸோ இந்த செலக்ஷன் லிஸ்ட்னு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஓகேங்களா? அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து கேண்டிடேட்டோட நேம், ஓகேங்களா? இனிஷியலோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த், ஓகேங்களா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிஎஃப் பிரகாஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நேர்மையான முறையில் தான் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க முழுக்க இது நேர்மையான முறையில் நடக்கலைங்க. ஸோ இது வந்து உண்மை, ரியாலிட்டி இதுதாங்க. ஏன்னா இப்போ காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது உண்மையா பொய்யன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 3400 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எப்படி பார்த்தாலும் 2000 ப்ளஸ் வேகன்சி வந்து காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஓகேங்களா? மீதி இருக்கிற அந்த 1000 வேகன்சிக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த அதிகமான மார்க் எடுத்தவங்க, அதிகமான இன்டர்வியூல நல்லா இன்டர்வியூ பண்ணவங்க, ஸோ அதிகமாக கட் ஆஃப்ல இருக்கவங்க, டாக்குமெண்ட் அடிஷ்னல் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தவங்க, இவங்கெல்லாம் அதிகமான மார்க் போட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மீதி முக்காவாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு தான் இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக தெரியுதுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ரியாலிட்டி, உண்மையுமே கூட. சரிங்களா? ஸோ எல்லாமே 7 மாவட்டங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியாச்சு நம்ம. ஸோ அடுத்ததான் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்ததான் அரியலூர் மாவட்டத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து புதுக்கோட்டை, பெரம்பலூர், ஸோ இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து ரிசல்ட் வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோவில் அப்டேட்டை நம்ம எல்லாரும் கொடுத்துருக்கிறது. ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கும், ஏன் நான் இது வேற மாதிரி பேசுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும். புதிய நோட்டிபிகேஷனா அது அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெளிவான அப்ளிகேஷனோட தெளிவான நோட்டிபிகேஷன் இருந்தால் தான் உங்களுக்கும் புரியும். ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம ரிசல்ட்டை பற்றின அப்டேட் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.